வீட்டில் ஊதுபத்தி ஏத்துறீங்களா? உஷார் மக்களே, கொசுபத்தி புகையே பரவாயில்லை. வீட்டில் வெள்ளி செவ்வாய் ஊதுபத்தி இல்லை என்றால் அந்த பூஜையே நிறைவேறாது. சிலரது வீட்டில் நாள்தோறும் ஊதுபத்தி தான், நறுமணம் இருக்கும், ஆனால் நல்லது இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிகரெட் புகையே பரவாயில்லை என்றால் பாருங்களேன். சுவாமி அறையில் எரிக்கும் போது அது பக்தியையும் அமைதியை தரும் என்பது நம் நம்பிக்கை. ஆனால் இந்த சிறு பிடிக்கையின் புகையில் உயிரை அச்சுறுத்தும் விஷத்தன்மை இருப்பதற்கான நம்பகமான சான்றுகள் தற்போது மருத்துவ உலகில் வெளியானதை நாம் தவறவிட முடியாது. சீனாவில் தயாரிக்கப்படும் மலிவு தரமான அகர்பத்திகளில் போலிசைக்ளிக் ஆரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்கள், பென்சின், ஃபார்மால்டிகைட் போன்ற புற்றுநோய்க்கு நேரடி காரணிகள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இந்த ரசாயனங்கள் எரியும் போது வெளியிடும் புகை நம்முடைய நுரையீரல் செல்களை நாசமாக்கி நீண்ட காலத்தில் புற்றுநோய், ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் செயலிழப்பு போன்ற தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை. இந்த புகை சிகரெட்டின் புகையை காட்டிலும் அதிக ஹார்ம் செய்கிறது என்பது WHO மற்றும் உலக சுகாதார அமைப்புகளால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூடிய அறையில் எரிக்கப்படும் ஒரு அகர்பத்தி சுமார் 100 சிகரெட்டுகளுக்கு சமமான ரசாயனங்களை வெளியிடும் என விஞ்ஞான ஆய்வுகள் கூறுகின்றன. அதிகம் மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் விஷயம் மிகவும் நறுமணம் கொடுக்கும் பொருட்கள் நல்லதுதான் என்பது. உண்மையில் இயற்கையான வாசனை பொருட்கள் மெதுவாக வீசும் வாசனையுடன் இருக்க வேண்டும். ஆனால் கம்பெனிகள் இன்று வேகமாக வீசும் வாசனையை உருவாக்க செயற்கை ரசாயனங்களை அதிகமாக சேர்த்துவிட்டனர். இதுவே நம்மை நோய்க்கு அழைத்துச் செல்கிறது. சமீபத்திய மருத்துவ புள்ளி விவரங்களின்படி வீட்டில் தினசரி செயற்கை வாசனை பொருட்கள் பயன்படுத்தும் குடும்பங்களில் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல், நோய் எதிர்ப்பு குறைபாடு, ஒட்டுமொத்த ஆற்றல் குறைவு போன்றவை அதிகமாக பதிவாகி இருக்கின்றன. இது நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாய அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. இவையெல்லாவற்றையும் தவிர்க்க இயற்கையான சாம்பிராணி, மூலிகை தூள்கள், நறுமண எண்ணெய்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். செம்பொன் பட்டை, லவங்கப்பட்டை, கொத்தமல்லி விதை, வெட்டிவேர் போன்றவை இயற்கையாக சுத்தமான வாசனையை கொடுக்கும். மேலும் புகை வெளியே செல்லும் வாயில்கள் இருக்கும் இடங்களில் மட்டுமே இவை பயன்படுத்த வேண்டும் என்பதே சிந்திக்க வேண்டிய முக்கியமான புள்ளி. அதிகமாக ஹார்மோன் பாதிப்பு, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்றவற்றுக்கும் இந்த வகை ரசாயன வாசனை பொருட்கள் ஒட்டுமொத்தமாக தாக்கமளிப்பதாக நரம்பியல் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இன்றைய தேதியில் ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு அதன் தேர்வுகளில் இருக்கிறது. பக்தி, பாரம்பரியம் என நம்மால் அனுஷ்டிக்கப்படும் செயல்களில் உள்ள விஷத்தன்மையை உணர்ந்து நம் பாரம்பரிய மூலிகைகள், இயற்கை வாசனை முறைகள் மற்றும் சுத்தமான சூழலை முன்வைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையில் நம் வீட்டு சுவாமி அறைக்கும் நம் உடலுக்கும் மதிப்பளிக்கிறோம்.